வாக்களிப்புங்கிறது அவ்வளவு முக்கியமானது. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம நல்லது தேர்வு பண்ணி தான் எடுத்து பார்க்கிறோம். ஒரு அலைபேசி வாங்கணும், ஒரு கைக்கடியாரம் வாங்கணும், கால் சிறப்பு வாங்கணும், எல்லாமே தரமா பார்த்து நல்லதா தேர்வு பண்றோம். நம்முடைய 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற, நாட்டை வழிநடத்த போற தலைவனை தேர்வு செய்தல தடுமாற்றக்கூடாது, ரொம்ப அக்கறையா செய்யணும். ஏன்னா ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையுமே அரசு தான் தீர்மானிக்குது. பிறப்பு சான்றிலிருந்து இறப்பு சான்றிதழ் பெற வர அந்த அரசு இயல் தான் தீர்மானிக்குது. அதை கடைசியா ஒவ்வொரு மனிதனின் வாக்கு தான் முடிவு செய்யுது. நம்ம செலுத்துற ஒரு வாக்குல என்ன ஆயிருப்போதுன்னு நினைக்கக்கூடாது. ஒரே ஒரு வாக்குல வென்றதெல்லாம் இருக்குது. அதனால எல்லாருமே பொறுப்புணர்வோடு வாக்கு செலுத்தணும். வாக்கு செலுத்தாம இருக்கிறது வருமான வரி ஏற்கிறது, இந்த மாதிரி தேசத்துறவு குற்றம் கொண்டு வைக்கிறது, வன்முறையில் ஈடுபடுவது, அது மட்டும் இல்ல, வாக்கு செலுத்தாமையும் ஒருவித தேசத்துறவு குற்றம் தான். அது செய்யக்கூடாதுன்னு நான் எல்லாத்தையும் வென்றேன். உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ உங்களுக்கு செலுத்துங்க, ஆனா செலுத்துங்க, அது முக்கியம். தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் திருப்தியா இருக்குங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது எப்பவுமே இயங்காது. உங்களுக்கே தெரியும், அது ஒரு நாடக நிறுவனம். அது ஒரு சாலையில போற நம்மள 500-600 கோடி நான் பணமா எடுத்திருக்கேன், 1000 கோடி கிட்ட ஒரு பெருமானம் இல்ல பரிசு பொருள்களை எடுத்திருக்கேன்னு சொல்லுது. காசு கொடுக்குறாங்களா இல்லையா? வெளிப்படையா தெரியுது. 1000 கொடுக்குறாங்க, 1500 கொடுக்குறாங்க, சில தொகுதியில் 5000 வரை கொடுக்குறாங்க. வெள்ளி காசு, தங்க காசு, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாம இல்ல. இதெல்லாம் தடுக்கணும். இந்த பணம் இருந்தாதான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குது. இப்ப எல்லா கட்சிகளும் அது செய்யுது, எங்களை தவிர எல்லாருமே வாக்கு காசு கொடுக்குறாங்க, வெவ்வேறு வடிவங்கள்ல கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சாப்பாடு டப்பா, சூடு பெட்டி, ஹாட் பாக்ஸ், இதெல்லாம் பரிசு பொருள் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. கடைசிக்கா தங்க காசு கொடுக்கறதா சொல்றாங்க. சில தொகுதியில் இப்ப ஒருத்தர் நல்லா 3000 கொடுத்துருக்காங்க, கரூர்லாம் 5000. ஒரு இந்த இடம் எவ்வளவு, இது எவ்வளவு, 10 1 கோடியா, இந்த தொகுதி எவ்வளவு, 30 கோடியா, அப்படி விலை பேசி வாங்கிடுறாங்க. இந்த தேர்தலுங்கிறது நம்மள மாதிரி ஜனநாயக பிள்ளை நம்பிக்கை வச்சு போராடுற பிள்ளைகளுக்கு பெரிய சோர்வை ஏற்படுத்தும். ஏன்னா இனி ஒரு தலைமுறை உருவாகமே போயிடும். பணம் இருக்கிறதுனாண்டா நம்மளாம் அதில் ஒன்றும் செய்ய முடியாதா அப்படின்னு ஒதுங்கி விரக்தியில போயிடும். அப்ப என்ன ஆயிரும்னா, நாடு சட்டம் ஒழுங்கு இல்லாம நாட்டின் மேல பற்று போய் பயங்கரவாதம், வன்முறை, தீவிரம் அதெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அது என்ன ஆயிரும்னு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை போயிடும். பாருங்க, இப்ப பாருங்க, கற்பனை கூட செய்ய முடியாத காசு இல்லாத தேர்தலில் நிக்கிறது. அப்படி ஒண்ணா நிறுத்திட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தான போக்கு. தமிழ்நாடு இப்ப என்ன விலை இந்த 5 ஆண்டுக்கு, ஒரு 15000 கோடியா வாங்கிரு, அப்படி வந்துருச்சு. என்னை கேட்டா ஏலம் விட்டுலாம், ஏலதாரர் மதிப்பு ஒரு 25000 கோடி. யாரு அடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 5 ஆண்டு நாட்டை கொடுத்துட்டு போயிடலாம். அப்படிதானே கொண்டு வந்துட்டாங்க. மாத்தணும். பக்கத்தில் இருக்க கேரளாவில் வாக்கு காசு கொடுக்க முடியாது, இலவச அறிவிப்பு ஒண்ணுமே இல்லை. இதே பாரதிய ஜனதா, இதே காங்கிரஸ், இதே கம்யூனிஸ்டுகள் தான் இங்க ₹1 காசு கொடுக்க முடியாது. இலவச அறிவிப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. ஏதாவது பாத்தியில நம்ம தான் 8000 டோக்கன், 10000 டோக்கன், 15000 மாத்தணும். இந்த ஒற்றை விரலால தான் மாத்தணும். இல்ல, நன்றி சார்.